டிசிப்ளின் இஸ் த கீ. டிசிப்ளின் இஸ் த செட் ஆஃப் ரூல்ஸ். நம்ம ஒரு கனவு அடையிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட கனவு அது நிஜமா மாறுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளினுக்கு இன்னொரு மீனிங் சொல்ல போனா, நம்ம அந்த கனவு அடையிறதுக்கு நம்ம மைண்டையும் பாடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது. அந்த கனவு என்ன எதிர்பார்க்குறதோ அதுக்கு தகுந்த மாதிரியான மைண்ட் செட்டையும் நம்ம பாடியும் டியூன் பண்ணணும். நம்ம மைண்ட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல், ரத்தம், சத, புத்தின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தை அடைய நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை உள்ளார்ந்து அர்ப்பணிச்சுக்கணும், முழுமையா அர்ப்பணிச்சுக்கணும். ஸோ உங்ககிட்ட அந்த பர்டிகுலர் கனவு அடையிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிஸ் ஆகுதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட கனவு கண்டிப்பா 100% நிஜமாகும். ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிசிப்ளின் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் த ட்ரீம் அண்ட் ரியாலிட்டி. நம்ம டிசிப்ளின்ங்கிற வார்த்தைக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம ஒரு தப்பான மீனிங் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஒழுக்கமா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த வார்த்தைக்கு சம்டைம் அது ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் வயசுல அதுக்கான மீனிங் புரியுறது இல்லை. டிசிப்ளின் இஸ் த கீ. டிசிப்ளின் இஸ் த செட் ஆஃப் ரூல்ஸ். நம்ம ஒரு கனவு அடையிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட கனவு அது நிஜமா மாறுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் டிசிப்ளின். டிசிப்ளின்ங்கிறது ஒழுக்கம் மட்டும் இல்லை, இட்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கனவு நிஜமா நிறைவேற வச்சலாம். இப்போ ஈவன் இஃப் இட் இஸ் கமிங் டு மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டெப் ஒரு ஃபார்முலா, கரெக்டான ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். நீங்க ஒரு தப்பான ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா அது ஸ்டக்கப் ஆயிடுவீங்க, அதுக்கு ஆன்சர் கிடைக்காது. அதே மாதிரிதான் ஒரு விஷயம், ஒரு கனவு நீங்க அதை அடையணும்னா அந்த டிசிப்ளின் செட் ஆஃப் ரூல்ஸ் அதை நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க அதை யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களோட கனவை நிறைவேற்ற முடியும். டிசிப்ளின் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் ட்ரீம்ஸ் அண்ட் ரியாலிட்டி. ட்ரீம்ஸ்ங்கிறது கனவு, ரியாலிட்டிங்கிறது யதார்த்தம். அந்த கனவு யதார்த்தமாகணும்னா டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ரூல்ஸ். செட் ஆஃப் ரூல்ஸ் தான் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளினுக்கு இன்னொரு மீனிங் சொல்ல போனா, நம்ம அந்த கனவு அடையிறதுக்கு நம்ம மைண்டையும் பாடியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது. அந்த கனவு என்ன எதிர்பார்க்குறதோ அதுக்கு தகுந்த மாதிரியான மைண்ட் செட்டையும் நம்ம பாடியும் டியூன் பண்ணணும். நம்ம மைண்ட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல், ரத்தம், சத, புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாமே அந்த கனவு நோக்கி மட்டுமே இருக்கணும் வச்சலாம். ஸோ கம்ப்ளீட் சொல்ல போன தலையில இருக்கக்கூடிய உச்சி முடியிலிருந்து காலில் கடைசி நகம் வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அது நம்ம கனவை நோக்கி. ஸோ அந்த பர்டிகுலர் நிலைமை ஒர்க் பண்ண போறதுக்கு தான் சோகால் டிசிப்ளின். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தை அடைய நினைச்சாலும் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை உள்ளார்ந்து அர்ப்பணிச்சுக்கணும், முழுமையா அர்ப்பணிச்சுக்கணும். ஸோ உங்ககிட்ட அந்த பர்டிகுலர் கனவை அடையிறதுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிஸ் ஆகுதோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட கனவு கண்டிப்பா 100% நிஜமாகும். ஸோ டிசிப்ளின் இஸ் த கீ. டிசிப்ளின் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ். டிசிப்ளின் இஸ் நம்ம உடம்பையும் மனசையும் அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த கனவுக்கு தகுந்த மாதிரி, கனவுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கனவு எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி நம்ம அர்ப்பணிச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு விஷயமும் கடினம் இல்லை, எந்த ஒரு விஷயம் சாதிக்க முடியாத விஷயம் இல்லை. ஒழுக்கம் மட்டும்தான், மீன்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ், அந்த கமிட்மெண்ட் மட்டும்தான் நம்மளோட கனவை நிறைவேற்றி நிஜமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி. ஒரு டிசிப்ளின் இஸ் தி கீ, மறந்துடாதீங்க.